தினசரி பேப்பரை பார்த்தீங்கன்னா பெரிய கட்டில் போடுறான், தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்போ மக்கள் அடைச்சிருப்பாங்க, ஐயோ கட்சியே இல்லையா, இது அங்கீகரிக்கப்படாத கட்சியா அது, அப்போ இந்த கட்சியை சும்மா வந்து பேசி போனார் அவர். அப்படி இல்லை. இந்த பாமர மக்களாக முக்கால்வாசி பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் கல்வி அறிவுங்கிறது இன்னும் நிறையா பேருக்கு இல்லை. ஆமாம், கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியலில் நுழைய வேண்டாம் மாணவ மாணவிகள் எல்லாம். அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். புதுசாக கட்சி யாருனாலும் ஆரம்பிக்கலாம், அது எந்த தவறும் கிடையாது. அவங்க முதல்ல தேர்தலில் நின்று ஏதோ ஒரு தொகுதியில் இல்லை பல தொகுதியில் அந்த கட்சி வந்து போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசம் இருந்தால் போதும். வெற்றி அடையணுங்கிற விஷயமே கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி பாருங்கள், அதிக வாக்கு வித்தியாசத்தில் இருக்குது, அது ஒரு கட்சியாக இருக்குது. அது ஒரு கட்சியாக இருக்குது. சின்னம் கூட இப்போ தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. விவசாய சின்னம் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சின்னம் இல்லை. இன்னொரு கட்சி இருக்குது, அதுக்கு பானை சின்னம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் அதிக வாக்கு வாங்கவில்லை, ஆகையால் அவங்களுக்கு சின்னம் பானையை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய் கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி என்றால் தேர்தலில் அவர் இன்னும் போட்டி போடலை. இந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு ஜெயிச்சிட்டார்னா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து விடும். அதிக வாக்கு வாங்கினாலும் அங்கீகாரம் கொடுத்து விடும். அதற்கு பின்னர் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. புரியுதா மக்களே? நான் பேசுகிறது தமிழில் தான் பேசுகிறேன். புரிஞ்சு பல பேருக்கு சொல்லுங்கள். புரியாத மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. அடுத்த வழியில் வரேன்.